அனைவர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ நவகிர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது பார்த்தீங்க அப்படின்னா, எதிரிகள் தொல்லை, நம் வீட்டில் எதிர்மறையான சக்திகள் அப்படின்னா, நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான நெகட்டிவான காரியங்கள், அதிகமாக இறப்பு நடப்பது, கை கால் உடைவது, வீட்டில் தீப்பிடிப்பது, எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிடாமல் போகிறது, இது மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆடு மாடு இறக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோழி இறக்கும், நாய் இறக்கும், இது மாதிரி எத்தனையோ தொல்லைகள் நமக்கு அடுத்தடுத்து வரும். இதனால் நமக்கு யாராச்சும் செய்வினை, பில்லி, சூனியம் இது மாதிரி செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் நமக்குள்ளார வரும். அந்த எண்ணங்கள் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அது நிஜமாகவே மாறிடும். நமக்கு செய்வாங்க, இருந்தாலும் நம்மளுடைய நம்பிக்கை அதை உடைக்கும். ஆனால் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம். இதுக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் உலகத்திலேயே தூய்மையான நீர் அப்படின்னா மழைநீர். அந்த மழை நீரில் நினைஞ்சாவே நமக்கு பார்த்திங்கன்னா செய்வினை, பில்லி, சூனியம், காற்று, கருப்பு, ஏவல் எது இருந்தாலுமே விலகிடும். ஆனால் அதெல்லாம் என்ன சொல்லி வளர்த்திருக்கிறாங்க, அதில் நிலையாத, புது மலையில் நினைஞ்சின்னா உனக்கு காய்ச்சல் வந்துடும், ஜலதோஷம் பிடிச்சிரும், தலைவலிக்கும், அதனால் உடல்நிலை உனக்கு சரியில்லாமல் போயிடும்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி சொல்லி உண்மையான விஷயத்தை மறைச்சி வச்சுருக்கிறாங்க. அப்போ பொய்யை தான் நம்புறீங்க, அந்த உண்மையான மழையை நீரை யாரும் நம்புறதில்லை. அப்போ மழையில் நம்ம நினைஞ்சோம் அப்படின்னாவே நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் சரியாயிரும். அந்த தண்ணியை பிடிச்சி நம்ம வீட்டில் தெளிச்சோம்னாவும் சரியாயிரும். ஆனால் அந்த உண்மைகளை நீங்கள் நம்ப மறுக்கிறீங்க. அதற்காக தான் உங்களுக்கான ஒரு பரிகாரம். பார்த்தீங்க அப்படின்னா, எலுமிச்சை பழத்தை 4ஆக அரிஞ்சு அதில் சோப்பு தடவி அதில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு, உப்பு, அதே மாதிரி கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு மண் அகல். ஏன்னா பூமி மண் அப்படின்னா பூமிக்கு, அப்போ அதுதான் நமக்கு வேலை செய்யும். ஒரு கிண்ணத்தலியாலேயோ ஒரு பவுல்லையோ வைக்கிறது வேலை செய்யாது. கீழேயும் பாருங்கள் மண்ணால் ஆனப்பட்ட ஒரு விஷயம். இதை விடிகாலம் நம்ம வீட்டில் யாரும் தூங்கி எந்திரிச்சு வரத்துக்குள்ளார ஒரு 5 மணி, 5:30, ஒரு 4:30 மணி அப்படிங்கிற நேரத்தில் இது மாதிரி அறுத்து வைங்க. தொடர்ந்து நம்ம வீட்டில் அறுத்து ஒரு 2 நாள் வைங்க. திருப்பி ஏதாச்சும் நெகட்டிவான விஷயம் நடக்குதுன்னா அதை விரட்டுற வரைக்கும் அந்த விஷயத்தை தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்யுங்க. ஒரு 7 வாட்டி இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா, அதிகபட்சமாக 8 வாட்டி செஞ்சீங்க அப்படின்னா டோட்டலாக சரியாயிடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு செஞ்சு பாருங்கள். 16 நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அனைத்தும் சரியாயிடும். அதுக்கு அடுத்தது இந்த செயல் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நமக்கு மனவேதனை, துயரங்கள், துக்கங்கள் அப்படின்னு வரும். உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். நம்மளுடைய வெற்றியை இறைவன்கிட்ட ஒப்படைங்க, நம்மளுடைய தோல்வியை விதியிடம் ஒப்படைங்க. ஆனால் நம்மளுடைய தன்னம்பிக்கையை மட்டும் முயற்சி செய்யுங்க. எப்போயுமே அந்த முயற்சி நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்விலும் நடக்கும். நம்புங்க, நல்லதே நடக்கும். என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர். அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தரோம். என்னுடைய ஃபோன் நம்பர் 84 89 17 32 28. செவ்வாய் வெள்ளி என்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம், தினசரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஆன்மீக கருத்து, டவுட்டு ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடம் நீங்கள் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். நல்ல விஷயங்களை பதிவிடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்கிறேன். சேகர் கொல்லி அப்படிங்கிற இந்த சேனலை அதிக மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் ஒரே ஒரு நாள் குரூப்பில் வைங்க. வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த பந்தம், நண்பர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அதில் ஒரு 50 பேர் பார்த்து இந்த பரிகாரத்தை செஞ்சு அவங்க பலன் அடைஞ்சாங்களாம். அந்த அருள் உங்களுக்கும் கிடைக்கும். நவகிரக கருப்புசாமி சொன்னதனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து அந்த அருள் கிடைக்கும். இந்த பதிவை
இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இது வரைக்கும் என்னுடைய ஃபாலோவர்ஸர்கள் எல்லாரும் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க இறைவனை நான் வேண்டுகிறேன். கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். இந்த புத்தாண்டிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலையை, உன்னதமான நிலையை அடைவோம். 2026 அப்படிங்கிற வருடத்தில் நம் வாழ்வு வளமான வாழ்க்கையாக எல்லாத்துக்கும் மாறி இருக்கும். வெற்றியாளராக இருப்பீங்க. என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நல்ல விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லை. அதனால் நல்ல விஷயங்களை அதிகமாக காது கொடுத்து கேட்டு நீங்களும் பயனடைங்க. இந்த விஷயங்களை நல்ல பேர்த்துக்கு சொல்லி அவங்களுக்கும் அந்த பலனுடைய புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.